ஓம் சாந்தி. 1-3-2021 சாக்காரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுக்குள் மிக மிக ஆன்மீக அன்புடன் இருக்க வேண்டும். ஒருபோதும் கருத்து வேறுபாட்டில் வரக்கூடாது. கேள்வி: ஒவ்வொரு பிராமண குழந்தையும் எந்த விஷயங்களை தனது உள்ளத்திலிருந்து கேட்டுக்கொள்ள வேண்டும்? பதில்: அதில் 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. முதல் பாயிண்ட்: நான் ஈஸ்வரனின் உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கிறேனா? இரண்டாவது பாயிண்ட்: என்னிடம் தெய்வீக குணங்களின் தாரணை எதுவரை ஆகியிருக்கிறது? மூணாவது பாயிண்ட்: பிராமணனாகிய நான் ஈஸ்வரிய சேவையில் எந்த தடையையும் ஏற்படுத்துவதில்லை தானே? நாலாவது பாயிண்ட்: நாம் சதா பாலும் சர்க்கரையும் போல் இருக்கிறோமா? நமக்குள் ஒரு வழி இருக்கிறதா? அஞ்சாவது பாயிண்ட்: நான் சதா ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறேனா என்று தனது உள்ளத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த முரளிலே பாபா உங்களுடைய ஃபீச்சர்ஸ், அதாவது உங்களுடைய தோற்றம், முகம் தேவதைகள் போல எப்போவுமே மலர்ந்து இருக்கணும். தேவதைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ஆகையால் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு நல்ல யோகா பண்ணணும். யோகா குறைவாக இருந்ததுன்னா அப்போ சிவபாபா மீது அன்பு இருக்காது, தாரணையும் ஆகாது, அப்போ மகிழ்ச்சியும் இருக்காது. முகத்தை பார்த்தா அப்படியே வாடி போன முகம் அல்லது பிணத்தை போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறார். ஒரு ஏழை குழந்தையை பணக்காரர் தத்தெடுத்தால் அந்த குழந்தை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் நீங்கள் ஏழைகளாக இருந்தீங்க, பாபா தத்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ மகிழ்ச்சியில் இருக்கணும். ஆல்ரவுண்ட் சேவையும் செய்யணும், அதையும் அக்யூரேட்டாக செய்யணும்னு புரிய வைக்கிறார். ஆல்ரவுண்ட் சேவை அப்படின்னா லெக்சரும் பண்ணணும், அதே நேரத்தில் பாத்திரம் கழுவுறது, உணவு சமைப்பது, சப்பாத்தி சுடுவது, இது எல்லாம் சேவையினுடைய கணக்கில் தான் வருது அப்படின்னு புரிய வைக்கிறார். இப்போ நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக மாறிட்டு இருக்கிறோம் என்ற போதையும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்றார். அடுத்தது பாபா, நீங்கள் பண்டிதர்கள் போல இருக்கக்கூடாது, அதாவது ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் யோகா செய்யணும், தாரணை செய்யணும், பிறகுதான் மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படின்றார். இந்த விஷயத்தை பக்தி மார்க்கத்தில் நிறைய கதைகள் மூலமாக புரிய வச்சுருக்காங்க. ஒரு முறை ஒருத்தர் சொற்பொழிவு செய்துட்ருக்காங்க. மேடையில் சொல்லும்போது கத்திரிக்காய் எல்லாம் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறார். அது கெடுதல் உடம்புக்கு, இந்த மாதிரி பக்தி செய்கிறவங்க இதை விட்டுடணும் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கிறார். அதை கேட்டுட்டு அவருடைய மனைவி வீட்டுக்கு போய் வீட்டில் இருந்த எல்லா கத்திரிக்காயும் யாருக்கோ கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா இவர் நைட் வருவார், சாப்பிட உட்காருவார். அன்றைக்கி அவர் அந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய சொல்லியிருப்பார். அதனால் அவங்க மனைவி வேறு எதையோ பரிமாறும் போது, எங்கே கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய சொன்னனே அப்படின்னு கேட்பார். அதுக்கு அவருடைய மனைவி ரொம்ப வெகுளியாக, நீங்கள் தானே மேடையில் சொன்னீங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு. அதுக்கு மனைவியை பார்த்து அவர் சொல்கிறார், அசடு, அது ஊருக்கு உபதேசம், நமக்கு இல்லை அப்படின்வார். அதுபோல் புராண கத்திரிக்காய் அப்படின்றது ஃபேமஸ்ஸு. அதாவது மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, தான் செய்யலை அப்படின்னா அதுக்கு ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடிய பண்டிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா அதுக்கு நாம் அது போல் ஆகக்கூடாதுன்றார். பாலும் சர்க்கரையும் போல இருக்கணும், உப்பு தண்ணீர் போல இருக்கக்கூடாது. ஒருவேளை உப்பு தண்ணீர் போல இருந்தால் சேவை செய்வதற்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் தான் செய்வீங்க அப்படின்னு புரிய வைக்கிறார். கருத்து வேறுபாடு இருந்தது என்றாலும் சேவையில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பீங்க, ஆகையால் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு புரிய வைக்கிறார். முரளியின் பாடல்: போலாநாத் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தில் இருக்கிறீர்கள். இதற்கு முன்னால் அசுர சம்பிரதாயத்தில் இருந்தீர்கள். அசுர சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களுக்கு போலாநாத் என்று யாரை சொல்லப்படுகிறது என்பது தெரியாது. சிவன் வேறு, சங்கரன் வேறு என்பதும் அவர்களுக்கு தெரியாது. சங்கரன் தேவதை, சிவன் தந்தை, எதுவும் தெரியாது. இப்போது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர்கள், அதாவது
ஈஸ்வரனின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் ராவணனின் அசுர குடும்பத்தை சார்ந்தவர்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! தங்களுக்குள் எப்படி ஆன்மீக அன்பில் இருக்க வேண்டும் என்பதை இப்போது நீங்கள் ஈஸ்வரனுடைய குடும்பத்தில் ஈஸ்வரன் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பிராமண குலத்தில் உங்களுக்குள் இந்த ஆன்மீக அன்பை இங்கிருந்துதான் நிரப்பிக்கொள்ள வேண்டும். யாரிடம் முழுமையான அன்பு இருக்காதோ அவர் முழுமையான பதவியும் அடைய மாட்டார். அங்கு ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் இருக்கும். அவர்களுக்குள் எந்த சண்டையும் இருக்காது. இங்கேயோ ராஜ்யமே இல்லை. பிராமணர்களிலும் தேக அபிமானம் இருக்கும் காரணத்தினால் தங்களுக்குள் கருத்து வேறுபாட்டில் வருகிறார்கள். இப்படி முரண்பாடுடையவர்கள் தண்டனையை பெற்று பிறகு பாஸ் ஆகுவார்கள். பிறகு அங்கே ஒரு தர்மத்தில் இருப்பார்கள். அதனால் அங்கே அமைதி இருக்கும். இப்போது அந்த பக்கம் இருப்பது அசுர சம்பிரதாயம் அல்லது அசுர குடும்ப முறை. இந்த பக்கம் இருப்பது ஈஸ்வர குடும்ப முறை. எதிர்காலத்திற்காக நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை அனைத்து குணங்களும் நிறைந்தவராக மாற்றுகிறார். அனைவரும் அப்படி ஆகுவதில்லை. யார் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அவர்களே வெற்றி மாலையின் மணிகளாக ஆகுகிறார்கள். யார் ஆகுவதில்லையோ அவர்கள் பிரஜைகளில் வருவார்கள். சிலர் நல்லபடியாக தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறார்கள். பிறரையும் செய்ய வைத்து கொண்டே இருக்கிறார்கள். எப்போது ஆத்ம அபிமானியாக இருப்பார்களோ அப்போதுதான் ஈஸ்வரிய குலத்தில் இருப்பவர்களுக்குள் ஆன்மீக அன்பு ஏற்படும். அதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியிலும் அனைவருடைய நிலையும் ஒரே சீராக, ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. பிறகு தண்டனை அடைந்து பதவியும் குறைந்துவிடும். பிராமணர்களிலும் ஒருவேளை யாராவது தங்களுக்குள் பாலும் சர்க்கரையும் போல் இல்லை என்றால், தங்களுக்குள் உப்பு தண்ணீர் போல் கரித்தால், தெய்வீக குணங்களை தாரணை செய்யவில்லை என்றால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. உப்பு தண்ணீராக இருக்கும் காரணத்தினால் ஈஸ்வரிய சேவையில் எங்கேயாவது தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதனுடைய விளைவு அவர்களால் உயர்ந்த பதவி பெற முடியாது. ஒரு பக்கம் பாலும் சர்க்கரையுமாக மாறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் மாயா உப்பு தண்ணீராக மாற்றிவிடுகிறது. இந்த காரணத்தினால் சர்வீஸ் செய்வதற்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் செய்கிறார்கள். ஆகையால் ஹே சாலி கிராமங்களே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் தூய்மையாக மாற விரும்புகிறீர்கள் தானே? அழைத்து கொண்டு வந்தீர்கள் தானே? இப்போது நான் வந்திருக்கிறேன். நான் வருவதே பாரதத்தை மீண்டும் சிவாலயமாக மாற்றுவதற்காக. ராவணன் வேஷாலயமாக மாற்றிவிட்டான். ஆகையால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும். மேலும் நீங்கள் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதான தேவதைகளாக மாறிவிடுவீர்கள். இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் நீங்கள் கடைசி பிறவியை கடந்து செல்கிறீர்கள். இதில் நீங்கள் முயற்சி செய்து அனைத்து குணங்களும் நிறைந்தவராக மாற வேண்டும். தேவதா குடும்பம் சத்யுகத்தில் ஆரம்பித்து திரேதாயுகம் வரை தொடர்கிறது. பிறகு ராவண ராஜ்யம் ஆகிவிட்ட காரணத்தினால் நாம் தேவதா குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை மறந்து விடுவீர்கள். விகார பாதையில் போவதால் அசுர குடும்பம் ஆகிவிடுகிறது. இந்த முழு ஞானமும் உங்கள் புத்தியில் இருக்கிறது. இதை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். உண்மையிலும் நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். சத்யுகத்திற்கு முன்பு கலியுகம் இருந்தது. சங்கம யுகத்தில் நீங்கள் மனிதரிலிருந்து தேவர்களாக மாற்றப்படுகிறீர்கள். இடையில் இருப்பது இந்த சங்கம யுகம் என்று புரிய வையுங்கள். இது பகவானின் குடும்பம், காட்ஃபாதர் என்று அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் தந்தையை அறியாத காரணத்தினால் அனாதைகளாகிவிட்டார்கள். ஆகையால் காரிருளை வெளிச்சமாக மாற்ற தந்தை வந்திருக்கிறார்.
இப்போது சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பிறரையும் தாரணை செய்ய வைக்கிறார்கள். யார் மனம் சொல் செயலால் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களே தந்தையின் இதயத்திலும் இடம் பிடிப்பார்கள். எப்படிப்பட்ட சேவையோ அதற்கேற்றபடி உள்ளத்தில் இடம் பிடிக்கிறார்கள். ஆல்ரவுண்ட் சேவை செய்ய வேண்டும், அதாவது அனைத்து விதமான வேலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். உணவு சமைப்பது, சப்பாத்தி சுடுவது, பாத்திரம் தைப்பது போன்ற அனைத்துமே சேவையே. இருந்தாலும் தந்தையின் நினைவுதான் ஃபர்ஸ்ட். தந்தை அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்திற்கு அழைத்து செல்கிறார். அதனால் தந்தையை லிபரேட்டர், அதாவது விடுவிக்கக்கூடியவர் என்று சொல்கிறார்கள். நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம், தகுதியானவர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற போதை உங்களுக்கு இருக்கிறது. தந்தை எப்போது வருகிறாரோ அப்போது அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது. அதனால் இதை ஆஸ்பீஷியஸ் யுகம், அதாவது மங்களகரமான ஒரு நல்ல யுகம் என்று சொல்லப்படுகிறது. தந்தை அனைவருக்கும் நன்மை செய்கிறார். ஆகையால் அவருக்கே அனைத்து புகழும் இருக்கிறது. இங்கே குழந்தைகளாகிய உங்களை தத்தெடுக்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் பரமாத்மாவை நீண்ட காலமாக பிரிந்திருந்தது. பிறகு அழகிய திருவிழா அல்லது சந்திப்பு நடந்தது என்று பாடப்பட்டிருக்கிறது. அழகிய திருவிழா அல்லது சந்திப்பு இங்கேதான் நடந்திருக்கும். பரமாத்மா தந்தை இங்கே வருகிறார். இதற்கு தான் நன்மை நடக்கக்கூடிய அழகிய திருவிழா என்று சொல்லப்படுகிறது. நாம் ஈஸ்வரனிடமிருந்து எதிர்கால 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நேரம் அதிக குஷி இருக்க வேண்டும். நீங்கள் லிவர் கடிகாரம் போல் அக்யூரேட் ஆக வேண்டும். சிலர் அக்யூரேட்டாக மாறிவிடுகிறார்கள், சிலர் அக்யூரேட் ஆகுவதில்லை. அதனால் பதவி குறைந்து விடுகிறது. ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால், அசுர குணங்களை விடாத காரணத்தினால், யோகத்தில் இல்லாத காரணத்தினால் தவறுகள் எல்லாம் நடக்கிறது. யோகத்தில் இல்லை என்றால் பண்டிதரை போல் இருக்கிறீர்கள். யோகம் குறைவாக இருக்கிறது. அதனால் சிவபாபாவின் மீது அன்பு இருப்பதில்லை. தாரணையும் குறைவாகவே ஆகிறது. மகிழ்ச்சியும் இருப்பதில்லை. முகத்தை பார்த்தால் பிணத்தை போல் இருக்கும். உங்களுடைய தோற்றம் தேவதைகள் போல் இருக்க வேண்டும். எப்போதும் முகமலர்ச்சி இருக்க வேண்டும். தந்தை உங்களுக்கு எவ்வளவு ஆஸ்தி கொடுக்கிறார். ஒரு ஏழை குழந்தை செல்வந்தரிடம் போனால் அதற்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். நீங்களும் மிகுந்த ஏழைகளாக இருந்தீர்கள். இப்போது தந்தை தத்தெடுத்திருக்கிறார். எனவே மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இல்லை என்றால் பழைய உறவுகளின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். பழைய சம்பந்தங்களை விட்டுவிட்டீர்கள். இருந்தும் புத்தி சென்று கொண்டே இருக்கிறது. மோகம் நீங்கவே இல்லை. ஆகையால் சத்கதி அடைய முடிவதில்லை. ஏனென்றால் துர்கதியில் இருப்பவர்களை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், பாப் தாதாவின் உள்ளத்தில் இடம் பிடிப்பதற்கு மனம் சொல் செயலால் சேவை செய்ய வேண்டும். ஆக்யூரேட் ஆகவும் ஆல்ரவுண்டர் ஆகவும் ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், எந்த பழைய சம்பந்தமும் நினைவிற்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். உங்களுக்குள் மிகவும் ஆன்மீக அன்புடன் இருக்க வேண்டும். உப்பு தண்ணீர் போல் கரிக்க கூடாது. வர்தானம், சதா துணையின் அனுபவத்தின் மூலம் உழைப்பு என்றால் என்னவென்றே தெரியாதவர் ஆகக்கூடிய அத்தீந்திரிய சுகம் மற்றும் ஆனந்த சுரூபர் ஆகுங்கள். குழந்தை தந்தையின் மடியில் இருக்கும் போது அதற்கு களைப்பு ஏற்படுவதில்லை. தன்னுடைய கால்களால் நடந்தால் களைப்பும் ஏற்படும், அழவும் செய்யும்.
இங்கும் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் மடியில் அமர்ந்தபடியே செல்கிறீர்கள். ஆகையால் கொஞ்சம் கூட உழைப்பு அல்லது கஷ்டத்தின் அனுபவம் ஏற்படுவதில்லை. சங்கம யுகத்தில் யார் இப்படி சதா துணையில் இருக்கும் ஆத்மாக்களோ அவர்களுக்கு உழைப்பு என்றால் என்னவென்றே தெரிவதில்லை. முயற்சியும் ஒரு இயற்கையான செயலாகி விடுகிறது. அப்படின்னா நேச்சுரலாக இருக்கும். எனவே சதா அத்தீந்திரிய சுகம் மற்றும் ஆனந்த சுரூபமாக தானாகவே ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன்: ஆன்மீக ரோஜாவாகி தன்னுடைய ஆன்மீக உள் உணர்வினால் வாயுமண்டலத்தில் ஆன்மீக நறுமணத்தை பரப்புங்கள். ஓம் சாந்தி. சூது வஞ்சனையால் வேதனை கூட